அடையாளம் நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தில் இருந்து பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பது 4வது அடையாளம். எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்பாரோட வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம தொழுது முடிச்ச உடனே, சலாம் கொடுத்து முடிச்ச உடனே இஸ்திக்பார் ஓதணும் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம்னு 3 தடவை ஓதி, அல்லாஹும்ம அன்த ஸலாம் மின்க ஸலாம் வ இலைக்க யர்ஜிஉ ஸலாம் கையினா ரப்பனா தார ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். இது நம்ம ஓதுறோம் இல்லையா? ஏன் ஓதுறோம்? நம்ம தொழுகையில் என்ன பாவமாக செஞ்சோம்? அல்லாட்டையும் மன்னிப்பு கேட்குறோம். தொழுது முடிச்ச உடனே மன்னிப்பு எதுக்கு கேட்குறோம்? அந்த தொழுகை நேரத்தில் நம்மளுடைய மன ஊசலாட்டங்கள், இந்த பாவத்தில் வந்து என்னை மன்னிச்சிரியா அல்லா. எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவனுடைய கோபத்தை விட என்னுடைய மன்னிப்பு மிஞ்சியதுன்னு அல்லாவுடைய அரசில் எழுதி வச்சுருக்கான். அப்போ நான் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பாண்டு எல்லா நிலையிலையும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சொர்க்கவாசியின் அடையாளத்தில் 4வது இடத்துல நம்ம வரலாம். இப்போ அல்லாஹ் சைத்தானை சபிச்சதுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சதுக்கும் காரணம் அவன் போராமப்பட்டான். அதனால அல்லாஹ் சபிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாட்ட அல்லாஹ் என்ன செஞ்சான்? மன்னிச்சான். இன்னைக்கு நம்ம தௌபா வேறு, இஸ்திக்பார் வேறு. நம்ம அறிஞ்சு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். தௌபான்னா இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுப்பது. இஸ்திக்பார்னா என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு அவன்கிட்ட கேட்பது. அதாவது ஒரு பெரியார் இருந்தாங்களாம். அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் 5000 தடவை இஸ்திக்பார் ஓதுவாங்களாம். அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? அந்த நேரத்தில் உட்காந்து இஸ்திக்பார் செய்வது நம்மளுக்கு அவ்வளோ மேன்மையானது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அருக்கொடையில் 3 அருக்கொடை தாரேங்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் கூப்பிட்டு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? என்று பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை கடல் நுரையளவு இருந்தாலும் நான் மன்னிச்சிறேன், மணல் பரப்பளவு இருந்தாலும் நான் மன்னிச்சிறேன், மரத்தில் உள்ள இலைகள் அளவு இருந்தாலும் மன்னிச்சிறேன், பூமியில் உள்ள வேர்கள் இருந்தாலும் மன்னிச்சிறேன். இதை என்ன முடியுமா நம்மளால? எந்த விஞ்ஞானினாலையும் என்ன முடியாது, எந்த மெஞ்ஞானினாலையும் என்ன முடியாது. அவன் மட்டும்தான் அறிஞ்சவன். அந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். முதல் விஷயம். 2வது என்ன சொல்கிறான்? ஆஃபியத்து தாரேங்கிறான். என்கிட்ட ஆஃபியத்தை கேட்குறவங்க இருக்கீங்களா? நம்ம ஆஃபியத்துனா உடம்பு மட்டும் ஆஃபியத்து கிடையாது, எல்லா விஷயத்துலையும் ஆஃபியத்து இருக்குது. தூக்கம் கூட ஒரு ஆஃபியத்து, நம்ம உணவு கூட ஆஃபியத்து, நம்மளுடைய பொருள்கள் எல்லாமே ஆஃபியத்து. அந்த ஆஃபியத்தை தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்களாங்கிறான். அடுத்தது 3வது என்ன சொல்கிறான்? ரிசுக்கு கேட்குறவங்க இருக்கீங்களா? நான் ரிசுக்கை தாரேங்கிறான். இந்த 3 பேருங்க அருக்கொடையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதை என்ன செய்யறான்? தஹஜ்ஜுத் நேரத்தில் தாரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இஸ்திக்பாரை அதிகமாக ஓத நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம மனசில் ஆளை பதிய வைப்போம். அடுத்தது, ஒரு முறை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு மனிதர் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இமாம் அவர்களே, நான் அதுக்கு என்ன செய்யட்டும், என்ன ஓதட்டும் அப்படின்னு கேட்கும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்திக்பார் நிறையா ஓதிக்கங்க, நிறைய ஓதுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க, மழையே இல்லை, நான் பறண்டு போய் கிடக்கு எங்கள் ஊர், ரொம்ப மழையின் தேவை உள்ளவர்களாக இருக்கும், தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு இஸ்திக்பார் ஓதுங்கன்ட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து ஒருத்தர் வர்றாங்க, என்னுடைய வருமானத்தில் பறக்கத்தே இல்லை, நான் ரொம்ப எது எடுத்தாலுமே எனக்கு நஷ்டமாகுது, பறக்கத்தே இல்லை, இஸ்திக்பார் செய்யுங்க. கூட இருந்த மாணவர்கள் கேட்டாங்களா, வந்தது 3 நோயாளி, ஒரே மாத்திரையை கொடுத்து அனுப்புறீங்களே? நம்ம பாணியில் சொல்ல போனோம். இல்லை ஒரே விஷயம் தானே இஸ்திக்பாருங்கிறது. மலைக்கும் அதான் சொன்னீங்க, குழந்தைக்கும் அதான் சொல்கிறீங்க, வருமானத்துக்கும் அதான் சொல்கிறீங்க, அப்போ 3க்குமே ஒரே விஷயமா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டு தர்றதையெல்லாம் தந்துக்கிட்டே இருப்போம். முதல்ல உள்ளது பாவ மன்னிப்பு தான். அந்த பாவ மன்னிப்பு அவன் மன்னிச்சுட்டான்டா, அவன் தர்றது தங்க தடை இல்லாமல் நம்மளுக்கு தந்துடுவான். அதுக்காகத்தான் இது சொல்லப்படுது. சூரா நூஹ் நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 விஷயமும் வரும். மலையை பற்றியும் ரிசுக்கை பற்றியும் குழந்தைய பற்றியும் அதில் வரும். இஸ்திக்பாரை ஓதுங்கன்னா அடுத்த வசனம் வரும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா மனிதனை எல்லாத்தையும் படைச்சி வச்சு தான் கடைசி படிப்பாக நம்மளை படைச்சான். எல்லாத்தையும் படைச்சிட்டான். எறும்பு நம்மளை படைக்கிறதுக்கு
300 வருஷம்னு ஒரு வரலாறுல இருக்குது, 30 வருஷம் இருக்குது. கரப்பாம்பூச்சியை படைச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை. பள்ளியில் இருந்து பாச்சாலில் இருந்து எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிட்டான். படைச்சிட்டு தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ என்ன, நம்மளை உயர்ந்த படைப்பாகவும் எல்லாம் சொல்கிறான். மனிதனா அழகாக படைத்தோங்கிறான். அப்படிப்பட்ட அல்லாட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் மனம் உருகி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தஆலா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 4 வாக்குறுதி. நான் மன்னிக்கிறேன்டா, நீங்கள் 4 வாக்குறுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் உங்களுடைய மன்னிப்புக்காக. 1வது என்ன சொல்கிறான், நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு நீ உதவி செய். அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன உதவி செய்வோம்? எப்படிமா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது. இந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உன் வீட்டில் நான் கியாமத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உன் வீட்டில் நான் பசியோடு வந்தேனே, எனக்கு உணவு கொடுத்தையா? அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஏன் மனிதன் சொல்லுவானா, பசியோடு வந்தியா? அல்லாஹ் நீ என்னைக்கு வந்த? உன் வீட்டு வாசலில் நான் மிஸ்கினாக நின்றேன்ல. அதுதான் மிஸ்கின்களை நம்ம மனம் வெறுத்து விரட்டக்கூடாது. யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் உதவணும். இல்லையா நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள அனுப்பிடணும். கடுகடுன்ற வார்த்தையை சொல்லியோ, உங்களுக்கு கைகால நல்லா இருக்கு, அவங்க உபதேசம் கேட்டு வரலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒட்டகத்து மேல் இருந்து யாசகம் கேட்டாலும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கொடுங்க. ஒட்டகத்தில் இருக்கிறவங்க வசதி உள்ளவங்க தானே இருக்காங்க, ஒட்டகம் வச்சுருக்குறவங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ வச்சு கார் வச்சுருக்கிறது மாதிரி அதில் இருந்துக்கிட்டு இப்போ காரில் போகிறவங்க யாராவது அடுத்தவங்கள்ட்ட காசு கேட்பாங்களா? போகிறது காரு, என்கிட்ட போய் காசு கேட்குறாங்க பாரு. நம்ம சொல்லக்கூடாது. கேட்குறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கணும். இல்லையா அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்துல அமைதியாக வந்துடணும். இப்போ நம்மளே அதை பார்த்துருப்போம். ஒரு 4 மிஸ்கின்க நீண்டு கேட்டாங்கண்டா ஒரு சில நேரத்தில் தான் நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும். இல்லாட்ட என்ன செய்யும், அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி தான் அல்லாவும், நீ கேட்டுக்கிட்டே ஏறி நான் உனக்கு கொடுக்கும்போதே நான் கொடுப்பேன். இந்த 4 பேரில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு போவோம். நடக்குதா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்ப்போமே. 4 பேருக்கும் கொடுக்க மாட்டோம், ஒருத்தட்ட மட்டும் கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது எல்லாம் என்ன செய்வேன், நான் 4 பேர் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்கும்போது நான் யாருக்கு கொடுக்குறேன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்கிறேங்கிறான். 2வது சொல்கிறான், எனக்கு நீ நன்றி செலுத்து, நான் அதிகமாக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தினா அல்லாஹ் நம்மளுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுக்குறான். அல்லாஹு அக்பர். நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஒரு பிள்ளைங்க நம்ம வாங்கிட்டு அந்த வாங்கிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிடுச்சுன்னு வைங்களேன், என் பிள்ளை இங்கிலீஷில் பேசிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். அடுத்து எப்படி நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, பொருளை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறது கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹு அக்பர். நம்ம உச்சி முடியில் இருந்து நம்ம உள்ளங்காலில் இருக்கிற சிறு நரம்பு முதற்கொண்டு அவனுடைய பொறுப்பில் தானே இருக்குது. நல்லா நடந்துக்கிட்டு இருக்கல, காலில் லேசாக ஒரு பிடிப்பு வந்துருச்சுன்னா பேருங்களை என்ன செய்கிறோம், அந்த இடத்துல உட்காந்துருவோம். முடியாது. நம்ம என்னதான் பெரிய ஜவான் மாதிரி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நரம்பை இழுத்துட்டானே நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அவனுக்கு கோடி 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 இல்லை, பல்லாயிரக்கணக்கான கோடி நம்ம நன்றி செலுத்தினாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு அதிகப்படுத்துகிறேன்னு இருக்கான். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னிடம் நீ கேளு, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். அடுத்த ஆள்கிட்ட போய் எதுவும் கேட்டுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம அம்மாட்ட நம்ம பக்கத்தில் வச்சு அவங்ககிட்ட கேட்கறத விட்டுட்டு பக்கத்தில் என் தோழியுடைய அம்மா இருக்காங்க, அப்போ அவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறேன், எனக்கு இன்னதெல்லாம் தேவைம்மா தரீங்களா? அந்த அம்மா மனசு வருத்தப்படுமா வருத்தப்படாதா? என்கிட்ட கேட்காம நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிற தாயிட்ட கேட்காம அந்த தாயிட்ட போய் கேட்குறாள அப்படின்னு நினப்பு வரும் இல்லையா? அப்போ எல்லாமே அவன் தானே, எல்லாமே அவன் தான். அப்போ அவன்கிட்ட நம்ம கேட்குறத விட்டுட்டு நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்டோம், நம்ம குறைய பூரா அல்லாட்ட சொல்லாமல் மனிதர்கள்ட்ட சொல்லி புலம்பிட்டு அப்புறம் சொல்லுவோம், ஏன் அல்லாஹ் உனக்கு இறக்கம் இல்லையா? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னிடம் கேளு, உனக்கு நான் பதில் கொடுக்கிறேங்கிறான். அடுத்தது என்னை நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுவேன்கிறான். அவனை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம்னா
அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுவான். அல்லாஹ்வை நம்ம எப்படி நினைக்கிறோம்? அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஹதீஸ் குதீஸ்ல என்ன சொல்றான்? என்னை நீங்கள் இன்பமான நேரத்தில் நினைவு கூர்ந்தீர்கள் என்றால் நான் உங்களை துன்பமான நேரத்தில் நினைவு கூர்ந்து விடுவேன். பெரிய விஷயத்தை கூட அல்ல சின்னதாக நம்மளுக்கு ஆக்கிடுவேன்ல. எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில். பெருசாக வரக்கூடியது நம்ம சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடுச்சுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தானே நடக்குது. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ்ட்ட நம்ம அல்லாஹ்வை எந்த நேரமும் நினைவு கூர்றவர்களாக, அல்லாங்கிற வார்த்தை நம்ம நாவில் இருந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, எந்த ஒரு வார்த்தையாவது நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தோம்னா, நிச்சயமா அல்லாஹு தாலா நம்மளை நினைவு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா, என் அடியா என்னை நினைவு கூர்ந்துட்டான். அதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்போ பார்த்தாலும் சிலையை வணங்கக்கூடியவன். அந்த சிலைய பேர் என்ன அதுக்கு வரல, அந்த பேரை சொல்லி சொல்லி சொல்லியே வணங்குவான் அந்த மனிதன். ஒரு நாள் அந்த பேரை மாற்றி சமதுன்னு சொல்லிட்டான். சஹதுன்னு நினைக்கிறேன் சில பேர், அது எனக்கு தெரியாமல் சொல்லிடக்கூடாது இல்லையா? சமதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சானா, அந்த அடியனை பார்த்து என்னப்பான்னு கேட்டானா. சுப்ஹானல்லாஹ். அப்போ மலக்குமாரு கேட்டாங்களாம், யா அல்லாஹ், அவன் சிலை வணங்கி அவன் என்ன சொன்னான், அந்த பேரை சொல்லி அவன் சிலையுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தவன் தவறி போய் உன் பேரை கூப்பிட்டுட்டான், சமதுன்னு உன்னைய கூப்பிட்டுட்டான். இதுக்கு போய் என்னன்னு கேட்குறிய நீ? அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, அவன் எத்தனை முறை கூப்பிட்டாலும் அந்த கல் என்னன்னு கேட்காது. அந்த கல் நானும் ஒன்றும் இல்லையே, என் பேரை அவன் சொல்லிட்டேன், அதனால நான் பதில் அளிச்சேன்டான் அல்லாஹ். எப்படிப்பட்ட இரக்கமுள்ள ரப்பு! அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி, நம்ம மலக்குமார்களை நம்பி, வேதங்களை நம்பி, நபிமார்களை நம்பி நம்ம ஈமான் கொண்ட மக்கள் நம்ம கூப்பிட்றத அல்லாஹ் ஒரு நாள் தள்ளி விடுவானா? அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அவன் நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா இருந்தோம்னா 4வது சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்களாக இருக்கலாம். அடுத்து 5வது அடையாளம்